பார்க்கும்போதே நாக்குல எச்சி ஊர்ற ருசியான கவல மீன் குழம்பு. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு வாணல்ல நல்லெண்ணெய தாராளமா ஊத்திக்கோங்க. வழக்கம் போல கடுகு, வெந்தயம், ஜீரகத்த தாளிச்சு, தாராளமா சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் பச்சை மிளகாய், பெரிய சைஸ் தக்காளி 4 நான் மிக்ஸியில அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது குழம்போட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அத ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல 2 கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப காய்கறி சேர்த்த உடனே உங்க காரத்துக்கு தகுந்த மாரி மிளகாய் தூள், இது வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் தான். சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில கோட் ஆகுற மாரி வதக்கிடுங்க. மிளகாய் தூள் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கரைச்சு வச்ச புளிய ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தாராளமா தண்ணி சேர்த்து உப்பு திட்டத்தையும் பார்த்து உப்பு கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கிட்ட மீன் குழம்பு மசாலா சேர்த்து மீன் குழம்பு நல்லா சுண்டி வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. இப்ப குழம்பு நல்லா சுண்டி வந்ததும் கிளீன் பண்ணி வச்ச மீன அதுல 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு வாணல்ல மூடி போட்டு சிம் ஃப்ளேம்ல வேக வச்சீங்கன்னா மீன் நல்லா குக் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து கிளறி விடும்பொழுதே நம்ம வாயிலேருந்து ஜொல்லு ஊத்தும். யாருக்கெல்லாம் கவல மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்றீங்களா?